இது ஒரு மங்களகரமான வீடியோ. ஸோ மனசை பக்தியாக மாற்றிக்கங்க. நாங்கள் எல்லாம் கூண்டோட குடும்பமாக குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தோம். உங்களுக்கே தெரியும், ஆடி மாதம்னா குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவாங்கன்னு. கோயிலுக்கு போனதும் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இடையில எனர்ஜிக்கு வாட்டர் மெலன் ஜூஸ் குடிச்சிட்டு பொங்கல் எடுத்துட்டு சாமியை பார்க்க கிளம்பிட்டோம். டிக்கெட்லாம் எடுத்துட்டு கியூவில் நின்னோம். இந்த தடவை கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஆடி மாதம் ஆரம்பமே சாமியை பார்க்க எல்லாரும் வந்திருக்காங்க போல. சாமியை பார்த்துட்டு கோயிலில் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்கும். கொஞ்சம் கேப் கிடச்சிது. நான் போயிட்டு அங்கே குளத்தை சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன். எங்க அம்மா துர்கை அம்மனுக்கு விளக்கு ஏற்ற சொன்னாங்க. ஸோ அதையும் ஏற்றி முடிச்சுட்டு பக்கத்துல ஒரு ஆடு இருந்துச்சு. அதுக்கு இலையெல்லாம் பிச்சு கொடுத்தேன். அப்புறம் வாழைப்பழ தோல் கொடுத்தேன். அதை சாப்பிட்டுச்சு. ஆனால் வாழைப்பழத்தை கீழே போட்டுருச்சு, சாப்பிடவே இல்லை. அப்படியே இந்த சைடு திரும்பினேன். பிள்ளையார் எப்படி உட்காந்துருக்காருன்னு பாருங்களேன். ராஜா பகவத் மாதிரி இருக்கா. குலதெய்வத்தோட பேரு செங்கல்நீர் அம்மன். பாண்டிச்சேரி வீராம்பட்டினத்துல இருக்கு. பக்கத்துல எங்களுக்கு பீச்சும் இருக்கு. அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறமா ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டோம். உங்களோட குலதெய்வம் யாருன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாய் பாய்.